இப்படிலாம் நாடகத்தில் வாழ்ந்து வரும்போது நாங்க அணிவது எதை அணிகிறது தெரியுமா? நாங்க படுப்பது எப்படி படிக்கிறது தெரியுமா? நாங்கள் அணிவாரோ தாய் வைத்து கருவாகி உருவாகி பிறந்தது குற்றமா? ஆண் மக்களா பிறந்தது நாங்கள் குற்றமா? அந்த படுபாவி பிரம தேவனாக பெற்றவன் என்னுடைய தலையில் இந்த மாதிரிலாம் எடுத்திருப்பானா? சென்று அணிவது மூங்கிலாடையா, படுப்பது வட்டப்பாறை, அது மட்டும் கிடையாதையா. எனக்கு வரப்போமே நாடகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தருணம் வரப்புமே எங்களுக்கு தலகாணி, வயசாலுமே எங்களுக்கு பள்ளி வந்தையா. இப்படிலாம் அந்த நாடகத்தில் நாங்கள் ஒரு வருடம் வட மாசம், ஒரு வருடம் ஐயாவது மாசம் ஐயா. 13 கருத்து வந்ததே உண்டானா உள்ள பாடினாடு என்று சொல்லி அந்த பண்பாடியான கூடாது யாரு கண்ணுக்கு தெரிவதே படுமாவி துரியோரை கட்டணமையா. முதலாக யார் அனுப்பணும் தெரியுமா? மகா முனிவரே, ஊதாக பாண்டவன் நாட்டை கொடுப்பானா தம்பி துரியோதனன் சொல்லி மகா முனிவரை நாங்கள் அனுப்பணும் ஐயா. நாட்டை கொடுக்க மறுத்துவிட்டார். இரண்டாவதாக தம்பியாக வரக்கூடிய பிள்ளை பாசத்தில் கொடுப்பானா அப்படி பிள்ளைக்கு நாடை கொடுக்க மாட்டேன் மறுத்துவிட்டான். உலக அந்த ரசிகராக வரக்கூடிய அதுல
நாள் வரை எங்களுக்கு தற்பெறக்கூடியவர் யாரு? சாட்சாதி ஆண்டவர். சாட்சாதி ஆண்டவர் என்னுடைய மாமா. கண்டிப்பா மாமாவே நாங்கள் தூதாடுறாங்க. ஆமா தெரியுமா? என்ன தூது நாள் அடுத்த நாட்டை ஆமாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். ஆமாம் 10, 8, 18 நாள் சண்டை செய்து ஆமாம் 19ஆம் நாள் யார் உயிரோடு இருக்கிறார்களோ நாட்டை ஆளுநருக்கு என்று சொல்லி கட்டளை ஆமா இருக்கக்கூடிய நேரம் 10, 8, 18 நாள் சண்டை போர்கள் நடக்கிறது ஐயா. தெரியுமா? அட முதல் நாள் சண்டையிலே அந்த முதல் அவன் மாண்டு போய்விட்டான். அன்று நான் உடல் இருந்து ஆணையாட்ட குதிரை ஆணையாட பண்டாரம் எல்லாம் ஆமா 10ஆம் நாள் சண்டைக்குள்ள இவனுடைய கதைப்பட்டு ஆமா அந்த 10ஆம் நாள் சண்டை யார் பண்ணா தெரியுமா? அந்த 10ஆம் நாள் சண்டை அந்த 886 வயது எனக்கு தம்பி அச்சன் பதினோரா நாட்கள் இருவருக்கு சரிசமமாய்விட்டது. அந்த 12ஆம் நாளாயிலே அவனுடைய 12ஆம் நாள் சண்டையில